நெல்லையில் கொல்லப்பட்ட ரவுடி தீபக் ராஜா கொலை வழக்கில் கூலிப்படை ரவுடியான நவீன் என்பவர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். நவீன் ஏற்கனவே சென்னை மெரினாவில் ரவுடி ஆற்காடு சுரேஷ் என்பவரது கொலை வழக்கிலும் போலீசாரால் கைது செய்யப்பட்டவர். இவரை பெரிய ரவுடிகள் பின்னணியில் இருந்து கூலிப்படை போல இயக்குவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த வகையில் தீபக் ராஜா கொலை சம்பவத்துக்கு பின்னர் நவீனுக்கு திருச்சியில் அடைக்கலம் கொடுத்தது ரவுடி துரை என்கிற துரைசாமி என்பது தெரிய வந்ததால் அவரை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். அண்மையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்துக்கு பின்னர் தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. குறிப்பாக கூலிப்படை ரவுடிகள், தேடப்படும் ரவுடிகளை விரைவாக கைது செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. திருச்சி போலீசார் தேடி வந்த ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்து வேறு ஒரு கொலைக்கு சதித்திட்டம் தீட்டி வருவது தெரிய வந்தது. இதையடுத்து காட்டுப்பகுதிக்குள் இருந்த ரவுடி துரையை போலீசார் பிடிக்கச் சென்ற போது நடந்த பதில் தாக்குதலில் துரை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். காட்டுக்குள் ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையா தலைமையிலான போலீசார் ரவுடி துரையை சுற்றி வளைத்ததாகவும் அவர் காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்தை அரிவாளால் தாக்கியதால் தற்காப்புக்காக சுட்டதில் துரை பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த எஸ்ஐ மகாலிங்கம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொல்லப்பட்ட துரையின் சடலம் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிணக்கூராய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது. போலீஸ் என்கவுண்டரில் பலியான துரை ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் நெட்டூர் கண்ணன் என்ற கூலிப்படை ரவுடியுடன் சேர்ந்து கூலிக்காக கோவையிலும் ஒரு கொலை சம்பவத்தை நிகழ்த்தியவர் என்று சுட்டிக்காட்டிய போலீசார் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட 57 வழக்குகள் துரை மீது இருப்பதாக தெரிவித்தனர். கூலிப்படையை ஒழிக்க போலீசார் எடுத்துள்ள இரும்புக்கர நடவடிக்கையின் முதல் பலி ரவுடி துரைசாமி என்கின்றனர் போலீசார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் பாலமுருகன், மனோகரன் மற்றும் கதிரவன்.